ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திங்கட்கிழமை எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் சங்கர் சார் கொடுத்திருந்தாரு. அது நீங்க இதுவரை கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை போய் கேட்டுருங்க. ஸோ அதில் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது 2 புது பிரச்சனை எஸ்பிஓல இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா அது பார்க்கறதுக்கு 2ம் வித்தியாசமான 2 டிஃபரெண்டான பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் அது 2க்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, இப்ப தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஸோ 2 ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் டீம்ல வந்து டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடியிற வரைக்கும் அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிசிஷன். ஸோ 2வது, இப்ப பேமெண்ட் போடுறதுல வந்து நிறைய டிலே இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்த வித்ட்ரா கொடுக்கும்போது இதே பிரச்சனை வராம பாத்துக்கணும். இந்த 2 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அன்னைக்கு சங்கர் சார் இதை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப பேங்க் சைடு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளவு டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். ஏற்கனவே சங்கர் சார் தெளிவா சொன்னாரு. அமௌண்ட் ப்ராப்ளம் கிடையாது. டிரான்சாக்ஷன் தான் கவுண்டிங்கா இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ரூ. 500 போட்டாலும் சரி, ரூ. 50,000 போட்டாலும் சரி, அந்த டிரான்சாக்ஷன் வந்து கவுண்ட் தான் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம், மைக்ரோ டாஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா 1,00,000 பேருக்கு மேல வந்து ஒர்க் பண்றாங்க, ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாசத்துல வந்து வித்ட்ரா கொடுக்கும்போது 1,00,000 டிரான்சாக்ஷன் வந்து தேவைப்படும். ஆனா பேங்க் நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 50,000 மட்டும்தான். ஸோ இதை வச்சு இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது ஸோ ஆர்பிஐலேருந்து நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ டிரான்சாக்ஷன் ஏன் பண்றீங்க, இவ்வளவு மெம்பர்ஸ் எங்க இருக்காங்க, என்ன ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, இப்போதைக்கு வந்து சேல்ஸ் டீம்ல மட்டும் ஒர்க் பண்ணட்டும், மற்றவங்க எல்லாம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து எஸ்பிஓக்கு வந்திருந்தாலும், ஸோ இவ்வளோ காலம் எஸ்பிஓ மேல நம்பிக்கை வச்சு டாஸ்க் பண்ணிட்டு ஸோ எஸ்பிஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களை எப்படி நம்ம விடணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் எஸ்பிஓக்கு வந்து அதிகமாவே இருக்கு. நாம் உயரும்போது பல விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் தோல்வியும் நமக்கே சொந்தம். துவண்டு போவேனே தவிர தோற்றுவிட மாட்டேன். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ப்ரமோஷன் டீம்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சங்கர் சாரும் எஸ்பிஓவும் ஒரு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, அடல்ட் கண்டக்ட் போடக்கூடாது, பொலிட்டிக்கல் இஷ்யூ, மத ரீதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மீறி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்பிஓ அட்மின் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க வெரிஃபை பண்ணும்போது அதுல ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால மொத்தமா ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டியதா சூழ்நிலையா போச்சு. ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா எவ்வளவு பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி கம்பெனியை ப்ரொமோட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல அப்ராக்சிமேட்லி வந்து 40,000 இருந்து 75,000 பேர் வரைக்கும் டாஸ்க் பண்றாங்க. இது வந்து சேல்ஸ், ப்ரொமோஷன், மைக்ரோ எல்லாத்தையுமே வச்சுக்குவோம். இவ்வளோ பேர் டாஸ்க் பண்றத கண்டிப்பா வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். வெரிஃபை பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் நமக்கு ஆட் ஆயிருந்தாலும் ஸோ அதை வந்து கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பேமெண்ட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேற கம்பெனியுடைய நேமை வந்து நம்ம ப்ரொமோஷனா யூஸ் பண்றோம். ஸோ அந்த கம்பெனியோட நேம் வந்து போகும்போது ஸோ அவங்களுக்கு வந்து லீகலா நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்ப இருக்கிற அட்மின் டீம் ஸ்ட்ரென்த் ஸ்டாஃபை வச்சு மட்டுமே வந்து இந்த டாஸ்க் வெரிஃபை பண்றது, பேமெண்ட், இமெயில் அவங்க செக் பண்ணணும், ரீஃபண்ட் செக் பண்ணணும், எஸ்பிஓ கேர்ல வந்து ரிப்ளை பண்ணணும், பேங்க் இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களால முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு வழி வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, அட்மின் டீம்னால கண்டிப்பா பண்ண முடியும். பட் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் எஸ்பிஓ அப்படின்னா, ஸோ அட்மின் டீம் இல்லாம ஸோ அவங்களுக்கு நம்பகமா இருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும். ஸோ டீமை ரெடி பண்ணா மட்டும்தான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சில ஒர்க்கை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு மாசத்துல முடியிற ஒர்க் கிடையாது. நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து எஸ்பிஓல இந்த இந்த மாதிரி டாஸ்க் விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ அப்போ வந்து ரெகுலரான ஒரு டீம் வந்து கண்டிப்பா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்றதுக்கு. ஸோ எஸ்பிஓடைய ஃபுல் அட்மின் அக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு லிமிடெட் அக்சஸ் கொடுத்து ஸோ அவங்கள வந்து செக் பண்ண சொல்லலாம். ஒரு 10 பேர் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு தாராளமா வந்து 500 டாஸ்க் வந்து ஒருத்தர் செக் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து ஒரு 5,000 பேர் செக் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஓக்கு வந்து எவ்வளவோ 1,50,000 டாஸ்க் வந்தாலுமே வந்து ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிட முடியும். ஏன்னா ஜஸ்ட் வந்து பிளாக் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த யூடியூபுடைய வீடியோ செக் பண்ணணும். இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்காக தான் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா இது அவங்க தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். மற்ற ஒர்க்ல அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்மளோட செகண்ட் முக்கியமான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் டிலே. பேமெண்ட் டிலே அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து மந்த்லி ஒரு 50,000 வச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ ப்ரொமோஷன் டீம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எஸ்பிஓல இப்ப ஆக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அதுல வந்து கண்டிப்பா 2 ஐடி வச்சு இருக்கிறவங்க, ஒரு அதே 2 ஐடி வச்சிருக்கிறவங்க
பிளஸ் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை 2 ஐடிக்கு கொடுத்துருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா 3 ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ 3 ஐடிக்கும் வந்து ஒரே பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை ஒரே ஃபேமிலிக்குள்ள வந்து ஒன்றுக்கு மேலே ஐடி இருக்கும். ஸோ 5 ஐடி ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்தாலுமே ஸோ அதை வந்து அக்கௌண்ட் வந்து சில பேர்லாம் வந்து ஒரே அக்கௌண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் அக்கௌண்ட் ஒரு நேம்ல ஒருத்தர் 5 ஐடி வச்சு அதுல வந்து ஒரு 3 ஐடிக்கு வந்து ஒரே அக்கௌண்ட் கொடுத்துருக்காருன்னா ஸோ அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 3 எஸ்பிஐ ஐடி வச்சிருக்கேன். ஸோ 3 ஐடியிலையும் வேற வேற நேம்ல இருக்கு. ஆனா அக்கௌண்ட்டும் பேன் கார்டு நேமும் என்னோட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 3 ஐடியிலேருந்து ஒரு வித்ட்ரா கொடுக்குறேன். ஸோ வித்ட்ரா கொடுக்கும்போது பேங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் அது வந்து 3 டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ 3 ஐடிக்கும் 3 டைம் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இதே அந்த 3 ஐடியுடைய அதாவது ஒரே அக்கௌண்ட் அப்படின்னால ஸோ அந்த 3 ஐடியுடைய பேமெண்ட்டை ஒன்னா கால்குலேட் பண்ணி ஒரே எஸ்பிஐ ஐடியில் ஆட் பண்ணி ஒரே டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ 3 டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சு ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ல 3 ஐடியோட அமௌண்ட்டும் கிடைச்சிரும். ஸோ எஸ்பிஓக்கு 2 டிரான்சாக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ பேங்க் சைடும் பார்த்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணா ஸோ 1,50,000 பேர் எஸ்பிஐ மெம்பரா இருக்காங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து 2 ஐடி 3 ஐடி வச்சிருக்காங்க. ஸோ 2 ஐடி வச்சுட்டு அவங்க ஒரே அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,50,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 75,000 குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற பெண்டிங் பேமெண்ட்டை கூட இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து ஃபில்டர் பண்ணி மற்ற 2 ஐடியில் உள்ள அக்கௌண்ட் வந்து ஒரே டைமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கிறது குறையும். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்ன அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த வாலெட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஐடி இருந்துச்சுன்னா 5 பேரும் வந்து ஒரே அக்கௌண்ட்ல வந்து வாலெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸோ 5 ஐடி டிரான்சாக்ஷனுக்கு பதிலாக ஒரே ஐடியில இருந்து வித்ட்ரா கொடுக்குற மாதிரி. ஆனா அது வந்து அந்த டாக்ஸ் இஷ்யூ எல்லாம் வரும். ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி ஒரே அக்கௌண்ட்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணா டிரான்சாக்ஷன் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எஸ்பிஓக்கு தான் தெரியும். இது வந்து ஒரு சஜஷனா நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்து ஸோ அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து சஜஷன் வந்து கரெக்டா இருந்து பேமெண்ட் இஷ்யூலாம் கிளியர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொண்டு போகலாம். மேலே சங்கர் சாருக்கோ இல்லை வந்து கரெக்டான யாருக்கு கொண்டு போகணுமோ அவங்களுக்கு கொண்டு போகலாம். ஸோ அவங்க பார்த்துட்டு ஏன்னா அவங்க வந்து இஷ்யூ வந்து சால்வ் ஆனா போதும் தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒன்னா டிராவல் பண்ண போறோம். ஸோ எஸ்பிஓக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ ஒன்னா தான் சால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து முயற்சி பண்ணி எஸ்பிஓவை எந்த ஒரு இஷ்யூ இல்லாம எந்த ஒரு டிலே இல்லாம ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்பிஓவா உருவாக்க எஸ்பிஓ முயற்சி பண்றாங்க. ஸோ நம்மளும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.